தோற்று. 2024 பேப்பர் போகுதா? 24 பேப்பர் 5 கேள்வி. 24 பேப்பர் 5 கேள்வி. 24 பேப்பர் 5 கேள்வி. சங்கீதன் PLCயின் 31/3/2024 முடிவேந்த வேடத்துக்கான லாபமர நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமாக்கூற்று. லாபமர நட்டம் மற்றும் ஏனைய முற்றுமடங்கிய வருமாக்கூற்று. விவரம் குறிப்பு பெறுமதி. விவரம் குறிப்பு பெறுமதி. விற்பனை கலை விற்பனைக்குரிய மொத்த லாபம். விற்பனைக்குரிய மொத்த லாபம். கூட்டு ஏனைய வருமானம். விற்பனைக்குரிய மொத்த லாபம் கூட்டு ஏனைய வருமானம். ஒருவரை விட்டு களி விநியோகிரியா. விநியோகிரியம் நிர்வாக செலவு ஏனைய செலவு நிதிக்கிரியா. விநியோகிரியம் நிர்வாக செலவு ஏனைய செலவு நிதிக்கிரியா. வரிக்குமுள்ளாம் குறிக்கொண்டு. வருமான வரி வரிக்குமுள்ளாம் குறிக்கொண்டு களி வருமான வரி ஆண்டுக்கான லாபம். கூட்டு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். கூட்டு ஏனைய முற்றுமடங்கிய வருமானம். அதுக்கு 2 வரி விட்டு ஆண்டுக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம். ஆண்டுக்கான மொத்த முற்றுமடங்கிய வருமானம். சங்கீதன் PLCயின் 31/3/27 முடிவந்த வேடத்துக்கான சங்கீதன் PLCயின் 31/3/2027 முடிவடைந்த வேடத்துக்கான உரிமையாண்மை மாற்றக்கூற்று. நேருவாயிரம் விவரம் கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் மீள்மதிப்பீடு ஒதுக்கம் நிறுத்தியற்ற வருவாய் மொத்தம். ஆரம்ப மீதி கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் 40,000. மீள்மதிப்பீடு ஒதுக்கம் 6,000. நிறுத்தியற்ற வருவாய் 33,200. அங்கால மொத்தம் 79,200.
இரண்டாம் பக்கம் போடுங்க. குறிப்பு ஒன்று. குறிக்கொண்டு வரிக்கு முன் லாபம் பின்வரும் செலவினை கவனித்துக் கொண்ட பின் கணிக்கப்பட்டது. குறிப்பு ஒன்று. வரிக்கு முன் லாபம் பின்வரும் செலவினை கவனித்துக் கொண்ட பின் கணிக்கப்பட்டது. கணிக்கப்பட்டது. செய்கைகள். முதலாவது செய்கை ஏனைய வருமானம். முதலாவது செய்கை ஏனைய வருமானம். இது குறிப்புக்கு போனாங்க செய்கைகள். ஏனைய வருமானம் அது மாறி போட்டா பிரச்சனை இல்லையா? எனக்கு குறிப்பு ஒன்று பிரிச்சா பிரச்சனை இல்லை, விடுங்க. ஏனைய வருமானம் செய்கை ஒன்று. 3 வரி விட்டு 2வது விநியோக கிரியம். விநியோக கிரியம். 3 நிர்வாக செலவு. 4 ஏனைய செலவு. 4 ஏனைய செலவு. 5 நிதி கிரியம். நிதி கிரியம். 6 வருமான வரி. வருமான வரி. நிகழாண்டு வருமான வரி சக வரி குறை. நிகழாண்டு வருமான வரி சக வரி குறை. சக வரி குறைவு. இதுல கூட்டு 3ஆம் பக்கம் வாங்கும். வரையறுக்கப்பட்ட சங்கீதன் பிஎல்சியின் வரையறுக்கப்பட்ட சங்கீதன் பிஎல்சியின் 31/3/2027 உள்ளவாறான நிதிநிலைமை கோட். வரையறுக்கப்பட்ட சங்கீதன் பிஎல்சியின் 31/3/2027 உள்ளவாறான நிதிநிலைமை கோட். விவரம் குறிப்பு பெறுமதி பெறுமாறு. விவரம் குறிப்பு பெறுமதி பெறுமாறு. விவரம் குறிப்பு பெறுமதி பெறுமாறு. என்ன சென்றது? முடிஞ்ச விவரம் குறிப்பு பெருமை பெருமாள். அவர் கேட்ட நான் வாரன் வாரன் என்று சொன்னவர் 2005 வணக்கம். பேருந்து அப்புறம் 20 மார்ச் பேருந்து இப்ப நடந்தோம். எந்த படிக்க 2022 சொத்து பாவன உரிமை குறிப்பு 3. நடைமுறை சொத்துல இறுதி இருப்பு. நடைமுறை சொத்துல இறுதி இருப்பு. வியாபார பெறுமதி. இருப்பு வியாபார பெறுமதி காசும் காசுகள் சமனானது. காசும் காசும் சமானவை மொத்த சொத்துக்கள். ஆதனம் உரிமன குறிப்பு 2. சொத்து பாவன உரிமை குறிப்பு 3.
பராமரத்தில் இறுதி இருப்பு வியாபார பெறுமதி காசும் சமாளம் பேலன்ஸ் மொத்தம் சொல்லுங்கள். இதுல உரிமையும் பொறுப்புல கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் உரிமையாளர் பொறுப்புல கூறப்பட்ட சாதன பங்கு கூறப்பட்ட சாதன பங்கு மூலம் ஒதுக்கங்கள்ல மீள்மதிப்பீடு ஒதுக்கம் நிறுத்தி வருவாய் மீள்மதிப்பீடு ஒதுக்கம் நிறுத்தியத்த வருவாய் நடைமுறையெல்லாம் பொறுப்புல குத்தகை பொறுப்பு நடைமுறையெல்லாம் பொறுப்புல குத்தகை பொறுப்பு நடைமுறை பொறுப்புல வியாபார சென்மதி ஏனைய சென்மதி குறிப்பு 4 நடைமுறை பொறுப்புல வியாபார சென்மதி ஏனைய சென்மதி குறிப்பு 4 குறிப்பெல்லாம் போட வேண்டாம். வருமான வரி ஏற்பாடு குத்தகை பொறுப்பு வருமான வரி ஏற்பாடு குத்தகை பொறுப்பு பேலன்ஸ் உரிமையாண்மை மொத்த பொறுப்பு உரிமையாண்மை மொத்த பொறுப்பு உரிமையாண்மை மொத்த பொறுப்பு உரிமையாண்மை மொத்த பொறுப்பு அங்கால போங்க. குறிப்பு 2 ஆதனம் பொறிமட்டு உபகரணம் குறிப்பு 2 ஆதனம் பொறிமட்டு உபகரணம் அது சொத்தின் வகை கட்டிடம் மோட்டார் வாகனம் சொத்தின் வகை கட்டிடம் மோட்டார் வாகனம் அலுவலக உபகரணம் மொத்தம் அலுவலக உபகரணம் மொத்தம் 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 பிரியம் மதிப்பீடு பிரியம் மதிப்பீடு ஆரம்ப மீதி சேர்த்தல் ஆரம்ப மீதி சேர்த்தல் ஆரம்ப மீதி சேர்த்தல் மீள்மதிப்பீடு அகற்றல் ஆரம்ப மீதி சேர்த்தல் மீள்மதிப்பீடு அகற்றல் மீள்மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீதி ஆரம்ப மீதி சேர்த்தல் மீள்மதிப்பீடு அகற்றல் மீள்மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீதி ஆரம்ப மீதி சேர்த்தல் மீள்மதிப்பீடு அகற்றல் மீள்மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீதி துலத்திரண்ட தேவை துலத்திரண்ட தேவை ஆரம்ப மீது தேய்வு ஆரம்ப மீது தேய்வு ஆரம்ப மீது தேய்வு அகற்றல் மீள்மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீதி ஆரம்ப மீது தேய்வு அகற்றல் மீள்மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீதி மீள்மதிப்பீடு தேய்ச்சீராக்கம் இறுதி மீதி குறிப்பு 3 சொத்து பாவனை உரிமை சொத்து பாவனை உரிமை அதுல சொத்து பாவனை உரிமை நியாயமான பெறுமதி செயற்தேய்வு நியாயமான பெறுமதி செயற்தேய்வு சரி குறிப்பு 4
குறிப்பு 4 ஏனைய சென்மாதி. குறிப்பு 4 ஏனைய சென்மாதி. குறிப்பு 4 ஏனைய சென்மாதி. இது 2024 ஆண்டு பாஸ் பேப்பர். 24 ஆண்டு பாஸ் பேப்பர். பக்கம் 61. பக்கம் 61. 24 ஆண்டு பேப்பர். 22 இல்ல 24. 24 ஆண்டு பாஸ் பேப்பர். பாஸ் வச்சுக்கிறாங்க. 1/4/23 தொடங்கும். 31/3/24 முடியும். பாஸ் புக் வச்சுக்கிறாங்க. 1/4/23 தொடங்கும். 31/3/24 முடியும். இதே ஆண்டு 1/4/26 தொடங்கும். 31/3/27 முடியும். 1/4/26 தொடங்கி 31/3/27 முடிகிறான்னு கணாச்சுவோம். அஞ்சாங்கேளியா? அஞ்சாங்கேளி വരയുടെ സംഗീതൻ കൊതുക്കമ്മണി 31/3 சுருக்கிய பரிச்சை மீதியான தந்திரேக்கு 31/3/2000 முடிவடையும் பெயர்த்து நிதிக்கூறிய தயாரிக்க முன்னர் பின்வரும் தகவல் கருத்து கொள்ளப்பட வேண்டும். கம்பெனியின் மொத்த கிரியம் அல்ல மொத்த தேரக்குறைவு என்பவர்கள் குறைவான பெருமை இருப்புகள் அளவீடு செய்துள்ளார். 31/3/2020 இருப்புகளின் மொத்த கிரியம் மற்றும் மொத்த தேரக்குறை பெருமையானது ஒரே 5600 6000 இருக்கு. நிறைய டவுட் இருக்கா? 5600 6000. 31/3/2020 உள்ளான இருப்பின் உருப்படி ஒன்று தேரக்குறை பெறுமதி அது கிரியத்திலும் பார்க்க எவ்வளவு குறைவா இருக்கான்? 450 குறைவா இருக்கு. தேரக்குறை பெறுமதி குறைவா இருந்தா நமக்கு என்ன நட்டம்? நமக்கு என்ன நட்டம்? எங்க போகணும்? ஏனே செலாம் இருப்பு வீழ்ச்சி நட்டம் 450. கிரியம் 5600 இருக்குது. தேரக்குறை பெறுமதி 6200 இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்டென்டா பொருள் உருப்படியிலும் பார்க்க கிரியத்திலும் பார்க்க தேரக்குறை பெறுமதி 400 குறைஞ்சிட்டோம். குறைஞ்சா நமக்கு என்ன நட்டம்? நட்டம் என்ன செய்வீங்க? இன்னொன்னு போடுங்க. விற்பனைக்கு நீங்க பரிச்சை மேல இருப்பு தந்திருப்பாங்க. 5600 வந்திருப்பாங்க. அந்த 5600 காட்டக்கூடாது. 5600 450 கழிச்சு எவ்வளவு காட்டி? 5600 450 கழிச்சு எவ்வளவு? 5150. உண்மையான கிரியம் தேரக்கூட பெருமை 6000 கூட காட்டினாலும் எக்ஸ்டென்ட் உருப்படி ஒன்று இருந்தாலும் அந்த எக்ஸ்டென்ட் உருப்படி கிரியத்திலும்பா தேரக்கூட பெருமை என்ன செய்யலாம்? குறைஞ்சிருக்கான். குறைஞ்சதை காட்டாம மொத்தமா தேரக்குறைமே கூட்டி தந்திருக்கீங்க ஒழிய ஒரு ஐட்டம் பை ஐட்டம் பாக்க ஒரு ஆண்டு தேரக்குறைமே குறைவா இருக்கு. அப்ப நான் குறைஞ்சதான் இருப்பா இருக்கும். குறைஞ்சதுன்னா 450 கழிச்சு 5150 இங்க காட்டப்படும். இருப்பு பூச்சி நட்டம் ஏனே செலவு 2ஆம் பக்கம் காட்டப்படும். கிரியங்கானுக்கு இதை கழிப்பான். 5000 கிரியங்கானுக்கு 5600 கழிப்பான். அந்த பரிச்சை மீல என்ன வந்திருக்கு? விற்பனைக்கு தந்திருக்கு. பாருங்க, பரிச்சை மீல விற்பனை கிரியம் தந்திருக்கு. விற்பனை கிரியம் தந்தபடியால அந்த விற்பனை கிரியத்துல என்ன இருக்கு சொல்லுங்க? இருப்பிரை சொல்லுவாங்க. இருப்பிருக்கு பரிச்சை மீல விற்பனை கிரியம் தாரான இறுதி இருப்பேன்னு செய்யாச்சு. பரிச்சை மீல விற்பனை கிரியம் காரான என்ன இறுதி இருப்பேன்னு செய்யாச்சு கழிச்சாச்சு. 5600 காட்டக்கூடாது. அதுல இருந்து 455 5150 காட்டி போயிட்டு குறிப்பு செய்க 4 இருப்பு வீழ்ச்சி நட்ட 450. குறிப்பு ஒன்றுலையும் இருப்பு வீழ்ச்சி நட்ட 450. ஆறாயிரத்தி இருநூறு கூட எது என்ன பொருள் கிரியம் 1000 இருக்கும். அது இந்த தேரக்குரிய பெருமை வந்திருக்கு 550 இதை எடுத்துக்கோ. இருப்பா 550 இருப்பா எடுத்துக்கோ. இங்க எதை எடுத்துட்டியமா 1000 மொத்தமா பாய்க்க என்ன கிரியத்திலும்பா தேரக்குரிய பெருமை சரி கூட காடு. ஆனா ஒவ்வொன்றா பாய்க்க இதை காட்டுது குறைவா காடு. குறைவா காடு இந்த 450 மொத்தமா கூட்டிருக்க அந்த 6200 காட்டுருக்கீங்க. இது 5600 காட்டு. எல்லா பொருளும் கொண்டு அதுக்கு இருக்கிற எக்ஸா பொருளை பார்த்தா 550 தான் இருக்கும். இதை நீர் எடுக்கலாம் 5000 வேற 5000 கூட எடுத்து வச்சுக்கங்க. ஆனா அதுல இது உள்ளுக்கே இருக்க பொருண்ட தேரக்கூடிய பொறுமை 450 குறைஞ்சிருக்கு. 450 குறைஞ்சா என்ன செய்வோம்? கடமரச்சத்துல 450 குறைச்சு காணும்.
இடிப்பு குறாய் வீழ்ச்சி நட்டா வேணும் சில காட்டுவீங்க குறிக்கோள்ல காட்டு வெளிச்சமையில் காட்டப்பட்டுள்ள வியாபார வறுமையா மீதி 31/3/2000 வியாபார கொடுக்குமை மீதி 2550 எதிரீடு செய்த பின்னர் மீதியா அப்படி எதிரீடு செய்யலாம் இதை நடைமுறை பொறுப்பு கடன் கொடுத்ததை காட்டாமல் கடன் போட்ட மீதில கழிச்சு போட்டு காட்டிக்கிறேன் அப்ப என்ன செய்யணும் கடன் போட்ட மீதி 3450 இருக்கு வியாபார வருமானம் அதை கழிக்கப்பட்ட 2550 கூட்டும் எவ்வளவு வியாபார வறுமையிலிருந்து வியாபார சென்மை கழிச்சு போட்டுதான் வியாபார வறுமை காட்டப்பட்டிருக்கு சென்மதி பரிச்சை விலை இல்லை நான் சென்மதி நமக்கு என்ன பொறுப்பு இல்ல பொறுப்பை காட்டணும் எவ்வளவு 2550 நம்மளே போறோம் 2550 நம்மளே போறோம் வியாபார வருமதி தந்திரக்கு எவ்வளவு முன்ன பாரு 3450 3450 2550 சேர்த்தால் 6000 வியாபார வருமதி நடைமுறை சொத்துல 6000 100 ரூபா கடன் போட்டு இருக்கு 20 ரூபா கடன் கொடுத்தோன்னு இருக்கு இதை கடன் கொடுத்த வெளிப்படுத்தாம 800 அனுபவம் அவன் படம் தான் ஆனா பிள்ளையே இல்லை கடன் கொடுத்த காட்டாம இல்லாம காட்டுவோம் அப்ப 3450 2550 சேர்த்தால் 6000 காட்டணும் 2550 கொண்டு பொறுப்பா காட்டணும் மீதியை போடுங்க ஏனைய வருமானம் மீதி 2600 ஏனைய வருமானம் மீதி 2600 நிர்வாகச்சலம் மீதி 27,250 நிர்வாகச்சலம் மீதி 27,250 விநியோகிரியம் மீதி 10,750 விநியோகிரியம் மீதி 10,750 நிதிக்கிரியம் மீதி 400 ஏனேஸ்வரம் மீதி 800 நிதிக்கிரியம் மீதி 400 ஏனேஸ்வரம் மீதி 800 ஏனேஸ்வரம் மீதி 800 ரெண்டு முடிஞ்சு 3வது சமயம் போறோம் பரிச்சமையில் காட்டப்பட்டுள்ள காசும் சமான 3 மாதத்திற்கு மீதான முதலீடுகள் 600 6 மாதத்திற்கு முதலீடுகள் 1500 முடக்கி உள்ளது 3 மாதத்திற்கு எங்க போகணும் காசும் சமான போகணும் 6 மாதம் நடந்து ஆனா இதுக்கு செய்யக்கூடாது காசும் செய்யக்கூடாது 3 மாதத்திற்கு எவ்வளவு இருக்கு 600 காசும் 3800 இருக்கு பரிச்சமையில் காட்டுள்ள காசும் சமான 3 மாதத்துல செய்ய வேண்டிய 600 காட்டுறது சரி 6 மாதத்துக்கு 1500 காட்டக்கூடாது அது 3 மாதம் மட்டும் தான் காட்டலாம் நிபந்தனை 6 மாதம் காசுங்க விலக்கூடாது 6 மாதத்துக்குரிய தொகை காசும் 3800 இருந்து 3800 இருந்து அந்த 6 மாதத்துக்குரிய தொகை 1500 இருக்கா அப்ப 1500 கழிக்கும் கழிச்சா 2300 காசுங்க மேல திரசேரி உண்டியல் என்ன ஏற்கனவே திரசேரி உண்டியல் முதலிடவில் இருக்குன்னா 18,000 இருக்குது 18,000 1500 செய்தால் 19,000 திரசேரி உண்டியல் கடன் போட்ட நிலையங்கள வியாபார வருமதி அது கீழே இருக்கும் திரசேரி உண்டியலில் முதலீடு 19,500 திரசேரி உண்டியல் முதலீடு 19,500 திரசேரி உண்டியல் முதலீடு 19,500 காசும் சமானவை 2,300 காசும் சமானவை 2,300 காசும் சமானவை 3,800 2,300 திரசேரி உண்டியல் முதலீடு அந்த 15 மாதம் என்ன 6 மாதத்துல சொல்லி இருக்கக்கூடாது கழிச்சிங்கன்னா அதோட கூட்டிங்க 19,500 இதெல்லாம் கழிச்சிட்டு போறோம் அது திரசேரி உண்டியல் 6 மாதத்துக்கு உட்பட்டேன் அனுபவத்துக்கு மேல காட்ட நிலையாக இருக்கிறது ஒரு வருஷம் மேற்பட்டேன்
இருபத்தி ஒன்றியால் முதலீடு 19,500 காசும் காசுச்சமாக 2,300. 31/3/2020 உள்ளவான உத்தரவாதத்துக்கான ஏற்பாடானது 1050 மதிப்பிடப்பட்டது. இந்த ஆண்டு பொறுப்பு கொண்டே பண்ணுவோம். 4ஆம் பக்கம் செம்மையில விற்பனை உத்தரவா ஏற்பாடு 1050. விற்பனை உத்தரவா ஏற்பாடு 1050. சரி பாருங்க, பரிச்சயமே பாருங்க. உத்தரவா ஏற்பாடு போன ஆண்டு 900 ஜெயிக்கலாம் இருக்கா? பரிச்சயம் பாருங்க. சில பக்கம் 900 அடுத்த பக்கம் 900 இருக்கு. அதுக்கு செலுத்திய உத்தரவா செலவு எவ்வளவு இருக்கு? 600 இருக்கு. கருத்து என்ன? எவ்வளவு குறைவா கொடுத்துக்கலாம்? 300. இந்த விநியோகிக்கிறதுக்கு உடனே தெரியல, ஏன்னா தனியா செப்படாதான் இருக்கான். 900 ரூபாய் உத்தரவா ஏற்பாடு இருக்குது. செலுத்திய உத்தரவா செலவு 600. இந்த ஆண்டுக்குரிய மொத்தம் 1050. இந்த ஆண்டு உத்தரவா செலவு 1050 போடுங்க. உத்தரவா மிக எவ்வளவு? 900 ரூபாய் ஏற்பாடு செய்த போட்டு எவ்வளவு கொடுக்குறான்? 600. எவ்வளவு உத்தரவா மிக? 300 போடுவோம். விநியோகிக்கிறதுல விற்பனை உத்தரவாக 1050 கூட்டுங்க. 2ஆம் பக்கம் விற்பனை உத்தரவாக 1050 கூட்டுங்க. நாலாவது 1050 உத்தரவாத மிகை 300 கழியும். உத்தரவா செலவு 1050 காட்டும் விநியோகிக்கிறியா? உத்தரவா மிகை என்ன 300 கழியும். உத்தரவா மிகை 300 கழியும். சரியா? உத்தரவா ஏற்பாடுங்கவும் ஏனேசன் மாதிரி கவனிங்க. எனக்கு விருப்பம் வேண்டா பிரியாணி காணி காணாம போறேன். ஆதனம் பொறிமற்ற விவரங்கள் கிரியம் வருடம் ஓட்டான அலுவலக உபகரணம் கிரியம் உறுதியின் பெருமை திரண்ட பெருமை பெறுமதி ஆய்காலம் நிலை ஆதனம் பொறிமற்ற அனைத்து நிர்வாக நோக்கத்தை பயன்படுத்தும். நிர்வாக நோக்கம் ஓட்ட இருந்தாலும் என்ன நோக்கம்? நிர்வாக நோக்கம். நிர்வாகத்தில் இச்சொத்துக்கு நடைமுறைக்கான பெருமானத்தைவானது சரியாக கணிப்பிடப்பட்டு என்ன சரியாக கணிப்பிடப்பட்டுள்ளன நிர்வாகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இவரது ஆதன பொறிமன கொள்ளவோ அகற்றலோ இடம்பெறவில்லை. இந்த ஆண்டு வாங்கவும் இல்லை, இல்லை விற்கவும் இல்லை. சரியா? கம்பெனி தன கட்டிடங்களை 31/3/2026 முதல் தடவையாக நியாயமான பெறுமதியான 48,000 முதல் எப்படி செய்யாது? அதன் விளைவாக 7,000 மிகை ஏற்பட்டுள்ளது. இந்த முதன்மைப்படு சரியா பதியப்பட்டிருக்கான். என்னவா? கம்பெனி தன கட்டிடங்களை 31/3/2026 முதல் தடவையா 48,000 மதிப்பீடு செய்து அதன் விளைவா என்ன செய்யறதுக்கு 7,000 மிகை ஏற்பட்டு முதன்மைப்படு சரியா பதியப்பட்டு கட்டிடம் 48,000 இருக்கு. 40,000 அந்த 48,000 தான் என்ன 48,000 போன வருஷம் முதன்மைப்படு செய்து 48,000 விளைவா 7,000 மிகையப்பட்டது சரியா பதியப்பட்டது. அதாவது பரிச்சை வேலை முதன்மைப்படு ஒதுக்கப்பட்ட 7,000 இருக்கு. ஆனா 6,000 வருது. எனக்கு யாருன்னு சொல்லிக்கொண்டு இருக்காரு. 31/3/2027 உள்ளவாறு அலுவலகம் கிரியம் என்று திரண்ட பெருமாது என்பன முறையே 16,000 3,000 இருந்தது. இத்திகதில் அலுவலக உபகரணங்கள் முதல் தடவையாக நியாயமான பெருமையை 12,000 மேல் மதிப்பீடு செய்யாது. இதனால் மேல் மதிப்பீடு குறைவு கொண்டு ஏற்படுகிறது. சரி, இக்குறைவானது கருட மேல் மதிப்பீடு ஒதுக்கணங்களை வர வச்சுக்க. அது போன ஆண்டு மேல் மதிப்பீடு மிக வந்த கட்டத்தின பெருமை இருக்கிற அந்த மேல் மதிப்பீடு மிகையிலிருந்து இதுல வந்து குறைவை கழிச்சுட்டான் கட்டுற மேல் மதிப்பீடு ஒதுக்காம போட்டுருக்கு. சரி, இப்ப நான் அலுவலகம் தான் முடிப்போம். அலுவலகம் இந்த கிரியமோடாவே அது 16,000 இதுக்கு பெருமை 16,000 அந்த நேரத்துல 2 3,000 இருக்கின்றால்
நடப்பான தேவைன்னு வந்துருக்கோம். அலுவலக உபகரணம் 16,000 8ஆல பிரிச்சிடும். 8 வருஷம் நாளைக்கான அது முதல் மதிப்பீடு செய்தா அப்புறம் அந்த பெருமாள் முதல் மதிப்பீடு எல்லாம் சரியா பதியப்பட்டிருக்கு. 12,000 மதிப்பீட்ட பெருமை தான் இது. சரி 16 தான் கிரியா. சரி முதல் மதிப்பீடு செய்த தினத்துல அந்த முதல் மதிப்பீடு தேய்ச்சி தான் அது 3000. சரி ஆரம்பத்தில் 2 கண்டுபிடிக்கும். ஆரம்பத்தில் 2 கண்டுபிடிக்கும். ஆரம்பம் நடப்பான தேவை கண்டுபிடிக்கும். ஆரம்பம் நடப்பான தேவை என்ன? 16,000 8ஆல பிரிச்சோம். 2000 இது 2000 தேவை. அப்ப ஆரம்பம் எப்படி சொல்லுமா 1000 இருந்து ஆரம்பம் 1000 நடப்பான தேவை 2000 வேண்டாம். அது சரியா எங்க போயிருக்கு நிர்வாகத்தில போட்டிருக்காங்க. எப்படி சொல்லிக்கலாம் 5,000 2000 நிர்வாகத்தில போட்டிருக்கோம். இப்ப 3000 மொத்தம் எவ்வளவு 1000 ஒரு 1000 2000 3000 மைனஸ் பண்ணுங்க. முதல் மதிப்பீடு செய்தாக்க 3000 மைனஸ் பண்ணுங்க. 3000 மைனஸ் பண்ணுங்க. 3000 மைனஸ் பண்ணுங்க. சரியா இப்ப பாருங்க 16,000 3000 கழிச்சா வரும் 13,000. 50,000 எவ்வளவு மதிப்பிடும் 12,000. முதலாம் மதிப்பீடு குறை நட்டம் எங்க போகும் 1000. முதலாம் மதிப்பீடு குறை நட்டம் 1000 எங்க போகும் ஏனைய செலவு. போடுவா ஏனைய செலவுல அலுவலக உபகரணம் முதல் மதிப்பீடு குறை நட்டம் 1000. குறிக்கொண்டே விளங்கும் அலுவலக உபகரணம் முதல் மதிப்பீடு குறை நட்டம் 1000. அலுவலக உபகரணம் முதல் மதிப்பீடு குறை நட்டம் 1000. அலுவலக உபகரணம் முதல் மதிப்பீடு குறை நட்டம் 1000. குறிப்பொன்றிலையும் ஏனைய செலவு. இனி அந்த முதல் மதிப்பீடுக்கு நேரா 1000 கழிச்சுங்கண்டால் சரியா 12,000. சரியா 12,000. அந்த 12,000 அந்த 1000 முதல் மதிப்பீடு இருக்கலோ அந்த 1000 முதல் மதிப்பீடு கழிச்சுதான் இந்த முதல் மதிப்பீடு 6,000 காட்டலாம். உண்மையா முதல் நோக்கம் எவ்வளவு முதல் மதிப்பீடு எவ்வளவு உண்மையாவே 7,000 மாத்திரம் 7,000 தரும். 1000 கழிச்சு 1000 கொண்டு சில காட்டிக்கும் 7,000 கூட்டி 8,200 பேர் 8,200 பேருமா உரிமைமான உரிமை இது. உரிமைமான கூட முதல் மதிப்பீடு 7,000 மாத்துங்க அங்கால 8,200 பேர் கட்டுறதை பாருங்க. போன வருஷம் வருது இல்லையா 48,000 மார்க் எடுக்கும். போன வருஷம் வருது இதான் இந்த என்ன நடந்து நிர்வாகம் கழிச்சாரு சரியா கழிச்சிருக்கேன் பாருங்க ஒண்ணும் போடுறது இந்த சாதனம் பரிமாணத்துக்காக அனைத்து நிர்வாகம் பயன்படுத்த பண்ணது சொத்து நடமைக்கு அப்புறமா அது சரியா கணிக்கப்பட்டுள்ளது. அவை நிர்வாகத்தில் ஒழுங்கப்பட்டு நீங்க முந்து பார்க்குது 48,000 உறுதி தேதி 48,000 கட்டுறதுக்கு எவ்வளவு தேவை இருக்கு கட்டுறதுக்கு எவ்வளவு 4,000 கட்டுறதுக்கு எவ்வளவு தேவை 4,000 ஆரம்பம் மேல 4,000 தேவை இறுதி 4,000. போன ஆண்டு இறுதியில மதிப்பிட்டான் 48,000 மதிப்பிட்டான். ஆரம்பத்தில் 2 வெளியேற்றிருக்கும். பொருளசே அதிகாரியில அந்த ஆய்க்காலம் 20 வருஷம் தந்திருக்கான். 48,000 வரையிலேயே என்ன போறேன்னு வாங்கிக்கா 20 வருஷம். இப்ப எனக்கு அது எத்தனை வருஷம் தெரியா ஏன் தெரியும் என்ன கேட்டு வந்திருக்கா தேய்வு தந்திருக்கா அவன் தேய்வு தந்திருக்கா 4,000 அதான் 22 இது 48,000 48 4,000 தேய்வு கொண்டு போட சொல்லி நிர்வாகத்தில் இருக்கான். போடுங்க மோட்டார் வாகனத்தை பற்றி ஒண்ணுமே சொல்லேன். மோட்டார் வாகனத்தை பற்றி ஒண்ணுமே சொல்லேன். 20,000 20,000 22 12,000 20,000 எத்தனை வருஷமா 5 வருஷம் 5 பிரிச்சா 4 20 4,000 தேவை இறுதி 12,000 நடப்பான தேவை 4,000 பண்ணால் ஆரம்பத்தில் எவ்வளவு நடப்பான தேவை 4,000 பண்ணா ஆரம்பத்தில் எவ்வளவு எவ்வளவு 8,000 முடிச்சிருக்கோம்ல. சரியா டவுன் இருக்கா பங்கையன் யோசினி
சரியாயின் சமூகங்கள் அவசரம் போல இருக்கு சரியானே இவள் காசு வந்துட்டால் அவள் தரையில நீதான் வாங்கி தரும் உன்னடாங்க ஏதாவது புண்ணிக்க இருக்கும் ஒரு காதை வட்டணும் இல்ல மூக்க வட்டணும் சரியா இஞ்சால பேர் எத்தனை கிளாஸ் பேர் இருக்கிறியா முதல் நடப்பாலத்தேவி 4000 இது 8000 4000 முதல் 20,000 எத்தனை வருஷம் 4,000 பாரம் மாட்டேன் சரி அந்த முதல் மாய் கூட பிள்ளையா அதை கணிச்சதான் அதை கொண்டே கட்டத்தை கழிச்சு வருது போனாண்டு ஆறாவது புத்தகம் அது நீங்க திரும்பி பார்க்கணும் திரும்பி பார்க்கணும் 2 3 5 தான் காணும் இது செய்வியா இல்லத்தான் ஒரு சட்டையை முன்னுக்கு போட்டு கண்ணாடி முன்னாள் 5 சட்டையை போட்டு பாக்குற மாதிரி இது செய்தான் விளாங்கு நான் ஜெயிக்க விளாங்குதான் திரும்பி பார்க்கணும் இந்தியா கம்பெனியோட மேனேஜரே கிடக்குது 5 வருஷம் பேப்பராய் 3 ரஞ்சு ஒண்ணு மாறாரு கம்பெனி ஒரு 2 மாதம் இந்த குத்தையை வாசி ஒன்றோ 2 மாதம் உனக்கு 40 5 மாசம் ஒரு பிரச்சனை 35 மாசம் இருந்தாங்க அப்படி யோசிக்க மூக்கு மாட ஒரு பிள்ளையா இருக்குது மிச்சம் எல்லாம் வடிவா இருக்கு அங்க மூக்க பட்டி எடுக்க போறேன் இல்ல அடையத்தான் இருக்கு கம்பெனிக்கு மட்டுமா 40 அது 40 30 எடுத்தா 40 30 எடுத்தா அது 2 ஆங்கிள் கம்பெனிக்கு 3 ஆங்கிள் இப்பதான் பேப்பர் மூட தெரியாம இருக்கிறேன் அடுத்தாலே போவோம் 1/26 கம்பெனி 5 வேட காலப்போய் கட்டணமனின் சொத்துப்பா உரிமை பெற்றுக்கொள்ள இருக்கு குத்தை உடன்படை கொண்டு செய்துள்ளார் சரி இத்திகள் சொத்துப்பா உரிமைங்கிறிய ஆரம்ப குத்தை பொருள் 10,000 சரியா பதியப்பட்டிருக்கு பிரச்சனை பேர் சொத்துப்பா உரிமை 10,000 குத்தைய பொருள் 10,000 இருக்கவ இருக்கு குத்தை உடன்படிக்கையின்படி ஒவ்வொன்றும் 3,000 ரூபாய் 5 சமமான வேடம் அந்த குத்தை தானே கண்ணம் 31/3/2027 ஆரம்பித்து குத்தை காது செலுத்த வேண்டும் உத்தேசம் முதலாவது தவணைக்கான 3,000 ரூபாய் செலுத்தப்பட்டு நிர்வாகஜல பயப்படுங்க நிர்வாகம் இருக்காமா இல்ல நிர்வாகம் நினைச்சோம் கழிக்கோணும் குத்தை தவணை பணம் 3,000 நிர்வாக செலவா பதியப்படுத்த போல்டா போட்டிருக்கு அப்ப அதுல இருந்து கழியுங்க குத்தை தவணை பணம் 3,000 நிர்வாகத்துல இருந்து களி குத்தே தவணை பணம் எவ்வளவு 3,200 3,200 களி தவணை கண்ண கொடுப்பன வேறு கணக்கெடுப்பு பதிவு எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை 31/3/2027 மற்றும் 31/3/2027 முடிவடையும் வேடங்களுக்கான குத்தகைய வட்டி தந்திரை 1,500 1,540 இந்த ஆண்டு வட்டி எவ்வளவு 1,500 போல விதிக்கிறியா குத்தகைய வட்டி நிதிக்கிரியா 1,500 குறிக்கோண்டுலேயும் பார்த்தது குத்தகைய வட்டி 1,500 நிதிக்கிரியா சும்மா ஜக்கன செய்யறதுக்கு சும்மா அரட்டி கொண்டு இருக்கிறது மெனம் வைக்கோம் எதிலே இன்னைக்கு நாங்க 5 மணிக்கு கிளாஸ் 5:30 கொள்ளும் 5:30 நிற்கும் இந்த மெனம் இருக்கும் நடந்து வேற ஓணும் அப்படி என்ன குத்தகை வட்டி வட்டி போனா உயிரே தியாகம் செய்வோம் குத்தகை வட்டி 1,800 அடுத்த ஆண்டு வட்டி தந்திருக்கு 1,548 தவணை பணம் எவ்வளவு 3,200 இருந்து 1,540 கழிச்சு வாரது குறுங்காலம் போறோம் என்ன போறப்போ 3,200 5 ஆண்டு தவணை பணம் ஒரு ஆண்டுக்கு 3,500 தவணை பணம் இதுக்கே நிர்வாகத்தில் இந்த ஆண்டு கொடுத்து கழிச்சு போட்டு இந்த ஆண்டு வட்டி கொண்டு இதுக்கிறேன் காட்டிக்கலாம் அடுத்த ஆண்டு வட்டி தரானே இந்த குறுங்கால பொறுப்பு கண்டுபிடிக்கும் 3,140 கழிச்சா எவ்வளவு
1600 கிளாஸில் சொல்லுங்க 1600 அதையும் சூம் இருக்கிறார்கள் 1652 சார் 1652 இக்கட்டத்தை குத்தகை காலம் முடிவில் குத்தகை வழங்கியவருக்கு ஒப்படுத்தல் வேண்டும் என்ன மாற்றமே இல்லை உரிமை மாறா தந்தவரை கொடுக்கும் எவ்வாறாய் சொந்து உரிமை பயந்தராய்க்க அடிப்படை இதுவே பெருமாள் செய்யப்படும் பெருமாள் நிர்வாகத்தில் கொடுக்கப்பட்டது இதை நான் தவறுலாம் கொண்டே குத்தகைக்காக முடிவில் கொடுக்கணும் தவறுலாம் என்ன செய்யறேன் 20 வருஷம் பிரிச்சு போட்டேன் தெய்வம் இதனால 20 என்ன சொல்லுவா 10,000 நியாயமான பெருமாதி 10,000 உண்மையா 5ஆல பிரித்தால் எவ்வளவு தேவை சொல்லுவான் 2000 காலி கழிச்சால் 8,000 8,000 கொண்டே போதும் சொத்து பாவன உரிமை 8,000 சொத்து பாவன உரிமை 8,000 சரி இவையேன்னு செய்யணும் இந்த 10,000 20ஆல பிரிச்சு 500 எடுத்துச்சு 500 தான் பெருஞ்சமே இருக்கா தவறுலாம் கூட அடிபட்டு பண்ணிடுவாங்க சொத்து பாவன உரிமை திரண்டதை வந்து 500 இல்ல அங்க 500 5000 இருக்கிறது அவர் சேர பண்ணிடும் 500 தவறுலாம் கொண்ட எது நிர்வாகத்தில் காணிக்க எங்க நிர்வாகம் எவ்வளவு காணும் 2,000 காணும் எவ்வளவு காட்டிக்க சொத்து பாவனை உரிமை செய்ய வேண்டு 2,000 காட்டிக்க உண்மையா எவ்வளவு காணும் 500 அப்ப எவ்வளவு காணா போதும் என்ன உண்ட 500 கழிச்சு 2,000 கூடலாம் இல்லாட்டி செய்யலாம் நிர்வாகத்தில் சொத்து பாவன உரிமை செய்ய வேண்டு எவ்வளவு காணா போதும் 1500 குறிக்கோள்ல காட்டுமோ சொத்து பாவன உரிமை செய்ய வேண்டு அங்க சரியா 2,000 காட்டும் குறிக்கோண்டுல காட்டுமோ சொத்து பாவன உரிமை தேவை 2,000 உண்மையாவே 5 வருஷம் தான் கணிக்கிறோம் 20 வருஷம் தான் எடுத்துக்கிட்டேன் 5ஆல பிரிச்சா 2,000 தேவை கழிஞ்ச போது 2,000 கொண்டு இந்த நிர்வாகத்துல குறிக்கோள்ல காட்டு நிர்வாகத்துல 2,000 தான் காணும் உடனே எவ்வளவு காட்டிக்க 500 காட்டணும் எவ்வளவு கூட காட்டணும் இவ்வளவு கிட்ட உடனே காட்டு நிர்வாகத்தில சொத்து பாவன உரிமை தேவை 1,500 குறிப்போண்டுல 2,000 காட்டு சொத்து பாவன உரிமை தேவை தனியானி ஓகேயா பங்கையன் ஓகேயா எங்க சத்தத்தை காணையில உங்களோட இருக்கிறீங்களா பரிச்சமையில் காட்டப்பட்டுள்ள செலுத்திய வருமான வரியானது கடந்த வருடத்தில் செலுத்திய 600 வரியையும் கடம்புற வருடத்தில் முதல் 3 ஆண்டு செலுத்திய வரியும் அடங்கியுள்ளார் 31/3/2027 இந்த வருஷத்துக்கு முடிவந்த வருடத்துக்கான மொத்த வருமான வரி பொறுப்பு 1,100 கொண்டே போடுங்க இறுதிக்கான இறுதி வருமான வரி பொறுப்பா காட்டுங்க மொத்த வருமான மொத்த டாக்ஸ் 1,100 மொத்த வருமான வரி 1,100 மொத்த வருமான வரி பொறுப்பு 1,100 மொத்த வருமான வரி பொறுப்பு 1,100 போன ஆண்டுக்கு வருமான வரி ஏற்பாடு எவ்வளவு இருக்கு போன ஆண்டுக்கு வருமான வரி ஏற்பாடு எவ்வளவு இருக்கு 550 அதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறான் 550 அதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்குறான் எவ்வளவு வருமான வரி ஏற்பாடு 50 50 1,150 அது செய்ய ஒண்ணு குழம்பாக்குவா குறிப்புக போட்டுதான் சரி கட்டிக்கால ஆண்டு வருமான வரி 1,100 சக வரி குறைவு 50 சேர்த்து 1,150 1,150 முதலாண்டு வருமான வரி 1,100 சக வரி குறைவு 50 1,150 1,150 கிடைக்கும் இனி செலுத்திய வருமான வரி பாருங்க பரிச்சை லெவல் இருக்கு 1,400 இருக்கா இந்த 1,400 இருந்து போன ஆண்டு கொடுத்தவங்க இருக்கு 600 பரிச்சாவில் இந்த ஆண்டு கொடுத்தாரு 200 இந்த ஆண்டு டேக்ஸ் எவ்வளவு மதிப்பிட்டு இருக்கிறான் அப்போ நான் கொடுக்கணும் 300 வருமான வரி ஏற்பாடு நடைமுறை பரப்புல 300 மூன்றாம் பக்கம் அடியில வருமான வரி ஏற்பாடு மூன்றாம் பக்கம் அடியில 300
திருப்பி சொல்றேன் 1400 கொடுத்துருக்கோம். 600 போன கொடுத்தா 200 இந்த ஆண்டு கொடுத்தாரு. இந்த ஆண்டு 1000 கொண்டால் இன்னும் 300 பெருமாறி இருப்பா. நடைமுறை பொறுப்பு சரியா? 1/26 உள்ள கூறப்பட்ட சாயன பங்கு மூலமானது பங்கொன்று ரூபாய் 10 ரூபாய்ப்படி வழங்கப்பட்ட 4000 பங்குகளை உள்ளடக்கி உள்ளார். இக்கம்பெனியானது இத்தேதியில் உள்ள 5 பங்குகளுக்கு ஒரு பங்கு என்ற வார் பங்கொன்றை 12 ரூபாய் விலையில் வழங்கி நிறுத்தியத்த வேறு வயமூலமாக்கி உள்ளார். இது தொடர்பாக கணக்கு புத்தகங்களில் எந்த ஒரு பதிவும் செய்யல். ஆரம்பத்தில் எத்தனை பங்கு இருக்கு? 40 லட்சம் பங்கு. ஒவ்வொரு 5 பங்குக்கு மூலப்படி ஒரு பங்கு படி பெரிய சொல்லுவோம். 5 பங்குக்கு ஒரு பங்கு. 40 லட்சம் பங்குக்கு 5 ரூபாய். சொல்லிட்டு கூறப்பட்ட மூலதனம் 10 படி அதை பார்க்கையா 10 படி 40 லட்சம் பங்குல உள்ளடக்கி உள்ளது. அந்த தேவைதான் ஆரம்பத்தில். இக்கம்பெனி இத்தேவையில் 5 பங்குக்கு ஒரு பங்கு வீதம். பெருமை அந்த ரூபா தந்ததுன்னு சொல்றாரு. பிரிக்க எண்ணிக்கை 40 லட்சம் ரூபா தந்தான்னு சொல்லுவோம். எண்ணிக்கையான தேவை 10 பிரிச்சு பாவம். இது எண்ணிக்கையா வந்திருக்கு 40 லட்சம் பங்கு. 40 லட்சம் பங்கு. அதுக்கு எத்தனை பங்கு? 5 ஒரு பங்கு. 5 ஒரு பங்கு பார்த்தா 8 லட்சம் பங்கு. 8 லட்சம் பங்கு 12 பேரு. பன்னிரெண்டு 96 எவ்வளோ? 9600 மறுபடியும் சாதாரண நிறுத்திய வருமானத்தை மூலமாக்கியதை நிறுத்தியத்த வருமானத்தை மூலமாக்கியதை நிறுத்திய வருமானத்துல கழிச்சு சாதாரண மூலத்துல கூட 9000 தரணும். மொத்த உரிமை செய்யாது மாறும். சரி விளங்கிட்டாப்பா. பங்கு நிறுத்திய வருமானத்தை மூலமாக்கினால் நிறுத்திய வருமானத்துல 9000 குறையும். சாதாரண மூலத்துல 9000 கூடும். மொத்தம் மாறும். குத்தகை பொறுப்புல நடைமுறை நம்ம எல்லாம் பொறுப்பு போடல. நடைமுறை பொறுப்பு போட்டு நடைமுறை 2வது பொறுப்பு போடல. உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் என்ன குத்தகை பொறுப்பு வரும்படி 10,000. இந்த ஆண்டு தவணை பணம் கட்டியிருக்கலாம் 3200. அது இந்த ஆண்டுக்குரிய குத்தகை வட்டி எவ்வளவு இருக்குன்னா 1500. 3200 இருந்து 1500 கழிச்சா இந்த ஆண்டு பொறுப்பு குறைக்கப்படுறது எவ்வளவு? 1400. 10,000 1400 கழிச்சா 8600 கொடுப்போம். அதுல பாரத குத்தகை பொறுப்பு 1652 தெரியும். அதை கழிச்சு விட்டீங்கன்னா 2,000 பொறுப்பு. $5,942 $6,942. எவ்வளவு 2,000 பொறுப்பு? 2,000 பொறுப்பு எவ்வளவு? 6,942 சரியா? சார் 10,000 இந்த ஆண்டு 3,000 1500 குத்தகை வட்டி 1,400 குறைக்கும். 8,600. 8,600 6 வருஷம் கொடுக்க பொறுப்பு கண்டு வச்சீங்க 1,652 கழிச்சிங்க எவ்வளவு? 6,942 2,000 பொறுப்பு. பரிச்சை வாங்கும் ஆதனம் உரிமையும் சரி, சொத்து பவன் உரிமை சரி, ரெண்டதையும் சரி, குத்தகை பொறுப்பும் சரி, விற்பனைகள் ஒரு மாற்றமும் இல்லை. பார்த்துக்கலாம். முதலாம் பக்கம் விற்பனை ஒரு மாற்றம் இல்லை. முதலாம் பக்கம் 12,500 12,500. விற்பனை கிரியா 45,200. விற்பனை கிரியா 45,200. சரி. இருப்புகள் சரி, ஏனைய வருமானம் சரி, வியாபார வருமதிகள் சரி, பிரச்சனை முதலீடு சரி 15 போட்டுட்டா. காசும் சரி 2,300 போட்டா. சாதாரண 40,000 போட்டா. நிறுத்திய வருவாய் சரி 33 போட்டா. முதல் மதிப்பிடுக்க 7,000 போகணுமா? சொன்னேன் 1000 கழிச்சு கூட்டி போகணும். 1000 முதல் குறை நாட்டா ஏரிய சில போனா ஒரு உபகரணம் முதல் குறை நாட்டம் 1000 போட்டாங்க. உபகரணம் முதல் மதிப்பு குறை நாட்டம் 1000.
உபகரணம் வீடு குறையிடம் 1000 போடணும் வேற ஒண்ணும். அடுத்தது இடைக்கால பங்களாவும் கொடுத்துருக்கிறான் 3000. செலுத்திய இடைக்கால பங்களாவும் நிறுத்தி மாத்திரம் 3000 குறையும். மொத்தத்துல 3000 குறையும். செலுத்திய இடைக்கால பங்களாவும் நிறுத்தி மாத்திரம் 3000 குறையும். மொத்தத்துல 3000 குறையும். நிர்வாக செலவு சரி, விநியோகிரியம் சரி, நிதிக்கிரியம் சரி, ஏனைய செலவு சரி, செலுத்திய உத்தரவாத செலவு சரி, உத்தரவு ஏற்பாடு சரி, வருமான வரி சரி, வருமான ஏற்பாடு சரி. யுவாசினி ஏனைய செலவை போட்டு சொல்லுங்க வேண்டாம். மீதி வந்தது 800. இருப்பு வீழ்ச்சி நட்டம் 450. உபகரண மேல் மதிப்பீட்டு குறை நட்டம் 1000. போட்டுருந்தா போட்டுருக்கேன் 1000 போடுங்க. ஆம் சார். சரி இனி கூடுங்க. முதலாவது கூட்டுறையில மிச்சம் எல்லாம் கூட்டுறோம். ஈஸியா இருக்கும், ஒரு பிரச்சனையுமே ஒன்னும் யோசிக்கா. படிவா என்ன பின் பண்ணீங்கன்னா சரி தூக்கி எடுப்பீங்க. நாளை எக்ஸாம் டைம் கொஞ்சம் பின்னுக்கு எடுத்துக்கிறேன். அந்த சில பேருக்கு ஸ்கூல்ல இது ப்ரோக்ராம் என்னுடைய பின்னுக்கு எடுத்துக்கிறேன். 12 எக்ஸாம் 1 hour லஞ்ச் பிரேக் இதாங்க. சரியா அந்த மூத்தவர் மேட்ச் இருக்கிறேன். 12க்கு வந்து நீ 5 வரைக்கும் தான் போகணும். ஒரு மதியம் பிரேக் தானே உங்களுக்கு? ஒரு மத்தியானம் தான் சார் பிரேக். அப்புறம் இதுதான். ஓ நெஞ்சிலானே டைமே அதுக்கு மேனேஜ் பண்ணி பிள்ளைக்கா போறீங்க. கொஞ்சமா பிள்ளைய யோசிக்கத்தானே அவன். ஆ அந்த வழியும் பெருப்பினவா யாருக்கு அப்படிதான் போனவரை வந்தாக்கும் சரியில்லை. அவசியம் வந்தா என்ன செய்யற இல்லனே உங்களுக்கு தந்ததான் மெட்டீரியல் இல்லாம உங்களுக்கு ஒரு வீட்டு தானம் தானே நாங்க அந்த இது நல்லா இருந்தது. பிராக்டிஸ் அது மட்டும்தான் நல்லா இருக்கு. அதுவும் அந்த சங்கீத அடுத்த முறை மொண்டை போன பண்ணி காய்க்கணும். சரி பாப்போமா கூட்டத்துக்கு படிக்கா
வெளியே ஏய் புரியலையா பேலன்ஸ் ஆகுது. யோசினி சொல்றீங்களா? யோசினி யோசினி கூட்டிட்டீங்களா? ஆம் சார். சொல்லுங்க. சார் ஏனைய பேலன்ஸ் வருமானம் ஆகலையே. சொல்லுங்க. சொல்லும். பேலன்ஸ் ஆகலையே. பேலன்ஸ் ஆகுதில்ல சார். ஏன் தெரியல சார். சொல்லுங்க. விநியோகிரியவரா விநியோக செலவு 1825. விநியோகிரிய 1825 சார்.
10,000 ஆறா மீதி விநியோகிரியா ஓகே சார். மீதி போடல இது 10,750. ஓம் சார். 11,500. 2,500. ஏனைய வருமானம் 2,600. விநியோகிரியம் 11,500. நிர்வாகச்சேவை 23,550. 23,550. ஏனைய செலவு 2,250. ஏனைய செலவு 2,250. ஏனைய செலவு 2,250. ஏனைய செலவு 2,250. அடுத்தது அதே எக்ஸ்பென்ஸ் 2,250. சரி நிதிக்கிரியம் 2,200. வருமான வரி டாக்ஸ் 1,150. சரியானல ஓம் சார். 1,150. கடைசி 4ஆம் பக்கமா 4ஆம் பக்கம் ஆதி நம்பர் வேணும் 48 20 16 84. இதுவா 3,000 கழிக்கணும் 1,000 கழிக்கணும் கழிச்சா 80,000. ஆரம்பத்தில் 9,000 இது 10,000 இது 3,000 கழிக்கும் இது 16,000 இதுல கழிச்சால் 64,000. ஆதனம் பரிமாணம் 64,000 வந்ததா இல்ல ஓம் சார். ஆதனம் பரிமாணம் 64,000 வந்ததா நீங்க மாத்தி 64,000. சொத்து பாவனை உரிமை 8,000. ஏனியஸ் என்பது 1,050. ஏனியஸ் என்பது 1,050. என்ன பேலன்ஸ் பண்ணதில்லை ஏனியஸ் என்பது 1,050. ஏனியஸ் என்பது 1,050. போட்டாச்சா வேறமா வருவாங்க 92,500 40 கழிச்சால் 53,300 சேர்த்தால் 55,900. 55,900. 53,300 அது 55,900. சரி மொத்தம் எவ்வளோ 38,500. ஆ 38,500. 38,500. 38,500. 38,500. பதினொன்று 500 23,550 2,250 2,200 எவ்வளோ 29,500 கழிச்சா 400 6 1 16,400. வரிக்கு முன் லாபம் 16,400. வரிக்கு முன் லாபம் 16,400 வந்தா வரிக்கு முன் லாபம் 16,400 வந்ததா யோசனை வரையிலையா வரிக்கு முன் லாபம் 16,400. இப்போ ஓகே சார். அதுல இருந்து 1,150 கழிச்சா 15,250. 15,250 ஆண்டுக்கான மொத்தம் முத்துமணிக்கு வருமானம். ஆண்டுக்கான மொத்தம் முத்துமணிக்கு வருமானம் மூலமா எப்படி வராது 15,250 15,250. ஆண்டுக்கான மொத்தம் முத்துமணிக்கு வருமானம் 15,250. ஆண்டுக்கான மொத்தம் முத்துமானம் 15,250. உரிமை மாடு கூட கூட்டம்
40 7,000 35,850 மொத்தம் 22,450 இது 49,600 இது 7,000 35,850 நீ என்ன மேனேஜ் பண்ணு சரியா நாம சரியா செக் பண்ணுங்க யோசனை பேலன்ஸா சார் ஆ எனக்கு ஏதோ சொல்லு. பிழைக்குது சார். எனக்கு ஏதோ பிழைக்குது சார். சரி இது மட்டும் செய்தா சரியா ஆண்டுக்குரிய லாபம் கண்டுடா ஓ அது ஃபுல்லா சரி சார். அங்கோட உரிமை போனிடா ஓம் சார். செலுத்தி இடைக்கால பங்களா 3,000 கழிச்சுடா செலுத்தி மாத்துல ஒருமை மாற்றல் கூட்டுக்குள்ள சரி சார். பங்களா போடுங்க 64,000 8,000 இது 5,150 6,000 19,000 2,300 இதை கூட்டுங்க போடும் கூட்டி போட 5,000 டோட்டல் 19. 5,150 19,500 6,000 8,300 வாயால் சொல்லி கூட்டும் 5,150 8,300 செய்து சொல்லு 19,500 32,950 சரி ஓகே சார். சேர்த்தால் 104,950 வந்த வரையிலையா இப்போ வந்துட்டு சார். 104,950 வரையிலையா வந்துட்டு சார். நம்ம பிறப்பா கூட்டம் நீங்களாம் சொந்தமா கூட்டம் 2,550 1,350 1,652 5,552 நம்ம போறோம் 5,552 ഞങ്ങൾ സാധാരണ 49,000 முதல் மதிப்பிடுவதற்கா 7,000 நிச்சயமான 35,850 நடைமுறை எல்லா பொருள் குத்தகை வரம்பு 6,948 104,900 5,000 என்ன பேலன்ஸ் பண்ணு ஒண்ணும் பிழைக்காது சரியாதான் மாத்தினாங்க இல்லையே நீங்க ஒழுங்கா கூட்டாடி முதல்ல 104,950 சரியா ஜோசம் என்ன சரி வரையிலையே ஓகே சார். பார்த்துட்டு அடுத்த இருக்கும் 2022 வேளாங்கண்ணி போகும் தர்மிதன் பிஎல்ஸ் தர்மிதன் பிஎல்ஸ் தர்மிதன் பிஎல்ஸ் தர்மிதன் பிஎல்சி வேளாங்கண்ணி அடிக்கோடும் தர்மிதன் பிஎல்சி